இனிய காலை வணக்கம். உங்கள் அம்மன் சுரேஷ் பேசுகிறேன். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் பிஜே ஓசூர். தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை மீண்டும், சரிங்களா? இப்போது கோயில் ஆதி காலத்திலேருந்து, சரிங்களா, ராஜி கால்வான்னு சொல்லுவாங்க, சரிங்களா, ராஜி கால்வான்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து கோயில் மானியம் சொத்துக்கள் கோயிலுக்கென்று ஒதுக்கப்பட்டிருப்பாங்க, இவ்வளோ ஏக்கரன்ட்டு. அது நிறையவே இருக்குது அந்த மாதிரி, சரிங்களா? அப்படி பார்த்தா வச்சுங்களேன், தமிழ்நாடு முழுவதும் வந்து அந்த துறை சேர்ந்த அமைச்சர் ஆய்வு நடத்த வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் கோயில் சொத்து எங்கெங்கே இருக்கோ அது கோயிலுக்கே ஒப்படைக்க வேண்டும். நிறைய அப்பார்ட்மெண்ட்டுங்க, வீடுங்க பாருங்கள். ஒசூரில் எடுத்துங்களேன், ஒசூரில் எடுத்துங்க. இப்போது நவதிக்கிட்ட வந்து மாரியம்மன் கோயில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 3 ஏக்கரை 4 ஏக்கரை இருந்துச்சு. திருவிழா நல்லா சிறப்பாக நடக்கும். இப்போ பார்த்து 20 சென்ட் இல்லை, எல்லாம் வீடு காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கட்டாங்க. அது மேலே நடவடிக்கை எடுங்க, சரிங்களா? அப்புறம் வந்து நம்ம ராமநாத் கோட்டமரம்மன் கோயில் வந்து கோயில் முன்னால் வந்து சுத்தப்படுத்துங்க. அது ஒரு கோரிக்கை இருக்குது. எல்லா கோயில் வந்து சுத்தப்படுத்தணும், சரிங்களா? முனிசிபாலிட்டிக்காரங்க வச்சு, அவங்க தான் நம்மளுக்கு தெய்வம், முனிசிபாலிட்டிக்காரங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் வந்து கூப்பல்குட்டில்ன்ட்டு ஒரு ஏரியா இருக்குது. வாரத்துக்கு ஒரு 20-30 ஃபங்க்ஷன் நடக்கும், ஏக்கரை கணக்கில் இருக்கும். இப்போல்லாம் பார்த்து எல்லாம் வீடு கட்டிக்கிட்டு எல்லாமே அங்கெல்லாம் எல்லாமே வீடாகிடுச்சு. அதுக்கு எப்படி தான் பட்டா கொடுத்தாங்கன்ட்டு எனக்கு ஒன்றுமே புரியல, இது வரைக்கும் எனக்கு புரியல. தயவு செஞ்சு அந்த கோயில் நிலங்கள் எங்கெங்கே இருக்கோ, கோவில் மானிய நிலங்கள் எங்கெங்கே இருக்கோ, ஜிஆர்கிட்டே இருக்குது, ஜிஆர்டிக்கிட்டே இருக்குது. அப்புறம் வந்து நம்ம விஜய் ஹாஸ்பிட்டல் பிரிட்ஜு அங்கே இருக்குது. நிறைய இடத்துல அந்த மாதிரி கோயில் மானியம் சொத்துக்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. அது மேலே வந்து அந்த துறையை சேர்ந்த அமைச்சர் வந்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன், சரிங்களா? கோயில் சொத்து கோயில் தான் வரணும், சரிங்களா? அதே போல் பாருங்கள், ஒசூரில் வந்து ரயில்வே ட்ராக் இருக்குது. ட்ரெயின் போகுது பெங்களூருக்கு, ஒசூர்லேருந்து போகுது, கோயம்புத்தூர்லேருந்து போகுது வச்சுங்களேன். இப்போ டபுள் ட்ராக் போட்டிருக்காங்க. சிங்கிள் ட்ராக் போடும்போதே அங்கே வந்து லைனாக வந்து காம்ப்ளெக்ஸ் வீடுங்களை எல்லாமே கட்டிட்டாங்க. மீன் மார்க்கெட்லேருந்து எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து அதுக்கு எப்படி பட்டா கொடுத்தாங்கன்னு தெரில. இப்போ ட்ரெயின் இருக்குது, 30 வருஷம் 35 வருஷத்துக்குள்ள நான் சின்ன பையன். அப்போது பூட்ஸ் வண்டி உளுந்து இதாச்சு. அப்போ வீடுங்க எதுவுமே கிடையாது, வெறும் விவசாய நிலம் தான், அது பரம்போக்கு நிலம் தான். இப்போ பார்த்தா வச்சுக்க லைனாக வந்து கட்டியிருக்காங்க வீடுங்க, சரிங்களா? எல்லாம் போலி பத்திரம் பண்ணி இது வந்து நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும். கலெக்டராக இருக்கட்டும், தாசில்தாராக இருக்கட்டும், ஆர்ஏயாக இருக்கட்டும், விஏஓ இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். எப்படி நீங்கள் வந்து போலி பட்டாங்க கொடுத்தீங்க? நீங்கள் ஒரு முறை வந்து பார்வையிட சொல்லுங்கள், ஆய்வு நடத்த சொல்லுங்கள். சிஷாயி ஸ்கூல்கிட்ட தள்ளி ரோட்டு, சரிங்களா? அந்த லைன் ஃபுல்லாக இப்போ டபுள் ட்ராக் போட்டிருக்காங்க. சப்போஸ் நாளைக்கு எதனா ஒரு ட்ரெயின் அங்கே எதனா ஒரு விபத்து ஆச்சுன்னா டோட்டல் எல்லாம் காம்ப்ளெக்ஸ் வீடுங்க எல்லாமே அது மேலே தான் வந்து ஒட்டி இவ்வளோ தான் இருக்குது கேப்பு. ஆமாம்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 அடி 10 அடி கேப்பு தான் இருக்குது அந்த ட்ரெயின் ட்ராக்கு ப்ளஸ் வந்து அந்த காம்ப்ளெக்ஸுங்களுக்கு, அந்த வீடுங்களுக்கு, சரிங்களா? அது மேலே நடவடிக்கை எடுங்க, ஆச்சுங்களா? ஜோசப் விஜய் அவர்களே, நான் உங்களிடம் இந்த கோரிக்கைகள்லாம் வைக்கிறேன். கோயில் மானியம் சொத்துக்கள் வந்து கோயிலுக்கே சொந்தமாக வேண்டும் என்று நீங்கள் வந்து அறிக்கை விடணும், சரிங்களா? இந்த நேரத்தில் அதை நான் பதிவு செய்கிறேன். கோயில் சாமியோடு நம்ம ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, சரிங்களா? சாமி எல்லாமே ஒன்று தான். இப்போது இந்து சாமி நாங்கள் கும்பிட்றோம், கிறிஸ்டின் சாமி அவங்க கும்பிட்டோம், முஸ்லீம் சாமி அவங்க கும்பிட்டோம், சர்ச்சுக்கு போகட்டும், மசீதுக்கு போகட்டும், அதில் எங்களுக்கு வேலை இல்லை. ஆனால் மத மாற்றம் மட்டும் வேணாம். நான் இந்த ஜென்மத்தில் இந்துவாக தான் இருப்பேன். இன்னும் 7 ஜென்மம் எடுத்தாலும் நான் இந்துவாக தான் பிறக்க போகிறேன். அதை நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நான் இந்துவாக பிறந்தது உண்மையில் சொல்கிறேன், நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும், சரிங்களா? யாருமே வந்து இந்துவா இருங்க, முஸ்லீமாக இருங்க, கிறிஸ்டினாக இருங்க. அதை விட்டுட்டு இந்த மத மாற்றம் பண்ணுறது அதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க.
கிறிஸ்டின்காரங்க என்ன தெரியும் பண்ணுறாங்களா, இந்துக்களில் வந்து அவங்க பிரெயின் வாஷ் பண்ணி இது கொண்டு வராங்க. அவங்க நிறைய பேர் கன்வெர்ட் ஆகிட்டாங்க இந்துக்கள். இப்போ 75% இருக்காங்க இந்துக்கள், 25% முஸ்லீம் கிறிஸ்டின் இருக்காங்க. எல்லாமே வந்து ஒரு இந்துக்களுக்கு கன்வெர்ட் பண்ண எப்படி? இப்போ நாங்கள் போய் யாரையாவது ஒரு முஸ்லீமாக இருக்கட்டும், ஒரு கிறிஸ்டனாக இருக்கட்டும், நீங்கள் வாங்க எங்கள் இந்து மதத்துக்கு வாங்க, நாங்கள் இதை எப்பாவது கூப்பிட்ருக்கோம்னா. ஆனால் உங்கள் ஆட்சி வந்த உடனே கிறிஸ்டின்காரன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பைபிள் எடுத்துக்கிட்டு வீடியோடாக போய் இதெல்லாம் இது பண்ணுறாங்க. அது நீங்கள் அதை வந்து நீங்கள் வந்து தடுக்கணும், அது மேலே நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் சொல்லுங்கள், இந்துவாக இருங்க, முஸ்லீமாக இருங்க, கிறிஸ்டினாக இருங்க. மத மாற்றம் எங்கேயுமே நடக்கக்கூடாது. நடந்தால் கண்டிப்பாக அந்த ஃபாதர் மேலே சரி, சர்ச்சு மேலே சரி கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நீங்கள் ஒரு அறிக்கை விடணும். சரிங்களா? ஜோசப் விஜய் அவர்களே, இந்த நேரத்தில் நான் இதெல்லாம் பதிவு செய்கிறேன். ஏன்னா நம்மளாம் ஒன்று தான், இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், எல்லாமே ஒன்று தான். ஆனால் பிறப்புன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? என் பேர் வந்து இப்போ அம்மன் சுரேஷ். அதுக்காக வந்து நான் தியானம் நான் கிறிஸ்டினில் என்னோட தியானம் வச்சுக்க முடியுமா? இன்சில் மாறுங்க. எங்கள் அப்பா பேர் கிருஷ்ணப்பா, கே வரும். சரிங்களா? என் பேர் அம்மன் சுரேஷ். இப்போ என் பையனுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இப்போ என் பையனுக்கு என்ன வரும்? இன்சில் ஏ வரும். சரிங்களா? கிறிஸ்டினில் போய் கன்வெர்ட் என்ன ஆகும் சொல்லுங்கள்? ஜானன்னா ஜே வரும். அப்பா இன்சில மாற்றணுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால் வந்து இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், இது மேலே வந்து நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல் கோயில் சொத்துக்களை எங்கெங்கே இருக்கோ மானியம், கோயில் சொத்துக்களை எல்லாத்தையுமே கோயிலுக்கு தான் சொந்தம், அது ஆய்வு நடத்த வேண்டும் என்று அந்த அமைச்சரை நீங்கள் அந்த அமைச்சருக்கு உத்தரவிட வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் எங்கெங்கே இந்துக்கள் சொத்து இருக்கோ எல்லா கோயிலுக்கு சொந்தமானன்று மீண்டும் நான் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.